இன்றைய காலை முதலில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலும் அவருடைய ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் ஆலோசனை மேற்கொள்ளுகிறார். குறிப்பாக அந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை, குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, ராயபுரம் மனோ ஆகியவர்களும், அதே புறம் மற்றொரு புறம் பார்த்தோம் என்றால் எம்.ஆர்.சி. நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கும் ஒரு ஆலோசனை கூட்டமானது இன்று காலை முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக சி.வி. சண்முகம் இல்லத்தை பொறுத்திருக்கும் இந்த எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கே.சி. வீரமணி, ஆர். காமராஜ், ரவி மனோகரன் என போன்ற முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக இன்றைய காலையில் இருந்து இந்த அதிமுக இருக்கக்கூடிய ஐடி விங் எக்ஸ் தள பக்கத்திலே அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருதரவாக பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக குறிப்பிட்டு அதிமுகவில் பிளவு இல்லை, நாங்கள் ஒருபோதும் பிரிய மாட்டோம் என அது போன்ற கருத்துக்களையும் அந்த எக்ஸலத்தில் நாம் பார்த்திருந்தோம். அதே போலதான் சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களை எம்.ஆர்.சி. நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் அவரும் அதைதான் குறிப்பிட்டிருந்தார். ஒருபோதும் பிளவு ஏற்படாது என அது போன்ற கருத்துக்களை முன்வைத்து தற்பொழுது சென்னை பசுமொழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சி.வி. சண்முகம் தலைமை இருக்கக்கூடிய அவர்கள் தலைமை இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வரிசையாக வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்ம பார்க்கக்கூடியது. குறிப்பாக இந்த வருகையில் பார்த்தோம் என்றால் எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கே.சி. வீரமணி, ஆர். காமராஜர், ரவி மனோகரன், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கே.டி. அன்பழகன், அருண்மொழி தேவன், திருத்தணி கோ ஹரி மற்றும் விஜயபாஸ்கர், அதனைத் தொடர்ந்து தற்பொழுது லால்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற லீமா ரோஸும் வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக இந்த வரவேற்பில் குறிப்பாக சி.வி. சண்முகம் வரவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு புறம் பார்த்தோம் அவர் ஒரு அதிருப்தியில் இருக்கிறார் என ஒரு தகவலும் இருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு தரப்பான விமர்சனங்களை முன்வைத்து அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியிலிருந்து பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாலையில் அவர் பல்வேறு கருத்துக்கள் முன்வைத்திருக்கிறார். ஏனென்றால் கடந்த 2 வாரங்கள், அதாவது தேர்தல் முடிவுகள் வந்ததிலிருந்து அவர்கள் இரு அணியாக பிரிவு பெற்ற பொழுது அவர் பல்வேறு தரப்பாக கருத்துக்களை முன்வைக்கிறார். குறிப்பாக கட்சியை ஒருங்கிணைப்பு வேண்டுமென்றால் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என அது போன்றது வைத்திருந்தாலும், மேலும் எடப்பாடி பழனிசாமியை அந்த பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என அது போன்ற கருத்துக்களும் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது அந்த அணியில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது.